World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்து கொஞ்சம் சர்டிஃபிகேட் வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் 5 பேச்சாளர் முடிச்சிருக்காங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு பேச்சாளர் முதல் முடிச்சிடலாம். வசந்த் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களின் பாதங்களை தொட்டு வணங்கி மற்றும் நமது குருநாதர் டாக்டர் MKR சார் அவர்களின் ஆசையோடு ஜோதிடத்துறையில் எனது முதல் கன்னிப்பேச்சை இந்த மேடையில் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு ஒன்றும் இல்லைங்க. நாம் இந்த ஜென்மத்தில் நமக்கு என்ன கொடுப்பனை, நமக்கு என்ன பலன், என்ன வரம் வாங்கி வந்திருக்கோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். வரம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். பழைய படத்தில் இல்லை சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தவம் இருப்பாங்க. பல 100 வருஷங்கள் தவம் இருந்து எனக்கு வரம் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்பாங்க. கடவுள் திடீர்னு வந்துட்டு, பக்தா உன் தவத்தை மிச்சினேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தோம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போது இந்த கலியுகத்தில் நமக்கு பல 100 வருஷம் தவம் செய்கிற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது. ஆனால் ஒரு நற்செய்தி என்னன்னா, நம்ம பிறக்கும் போதே கடவுள் வந்து வரம் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறந்த உடனே வரம் கொடுத்துருவாரு. அந்த வரம் தான் நம்ம பிறந்த லக்னம். அந்த வரம் எப்படி கொடுக்குறாருன்னா, போன ஜென்மத்தில் நாம் என்ன கர்மா, நம்மளோட கர்ம வினைகள் பொறுத்து, ஓ இந்த போன ஜென்மத்தில் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியா, இந்த ஜென்மத்தில் இதான் உன்னோட வரம், இதான் உன்னோட கொடுப்பனை அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிடறாரு. இப்போ தலைப்புக்குள்ளே போகணும் பாருங்க. ஒவ்வொரு லக்ன பாவத்திலையும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு லக்னத்தில் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பிறந்திருப்போம். அப்படி பிறந்திருக்கிறவங்களுக்கு என்னென்ன கொடுப்பனை, இது இன்னொரு பாணின்னு சொல்லணும்னா இது ஒரு பொது பலன். இது நான் என்னோட சொந்த அனுபவம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னோடதும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். சார் சொன்ன சூட்சம விதியை வச்சு கொஞ்சம் திணிச்சு பலன் எடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக வருது. எல்லாம் சூப்பர் கரெக்டாக சொன்னாங்க. என் ஒய்ஃபு கூட நான் சொன்னேன், எல்லாம் அருமைன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு மேஷ லக்னம். யாரெல்லாம் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ, பொதுவாக சொல்லணும்னா உங்களுக்கு ஆளுமை திறமை அதிகம், உங்களுக்கு பதவி பெயர் புகழ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தாண்டி வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லணும்னா, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்க அம்மா கூடவே தான் இருப்பாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தவங்க கல்யாணம் ஆன பிறகும் கூட அவங்க அம்மா கூடவே தான் இருப்பாங்க. இது மாற்றவே முடியாது. இது அவங்க வாங்கிட்டு வந்த வரம். இது எவ்வளோ அருமையாக வரம்னு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பர். என் ஒய்ஃப் வந்து மேஷம் தான், அவங்க அம்மா இன்ன வரைக்கும் கூட தான் இருக்காங்க, நாங்கள் எங்கள் கூட தான் இருக்காங்க. இது சொந்த அனுபவம். இது என் பொண்ணு மேஷ லக்னம். ஸோ எல்லாம் சுற்றி கரெக்டாக வந்துட்டுருக்கு. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு நிறைய வாங்கணும், வீடு நிறைய வாங்கணும். இது லேண்டு வீடு மனை வாங்கணும், இது 2 பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் இவங்க பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லேண்ட் இஷ்யூஸ் இருக்கும். இவங்க அம்மா பேரில் இருக்கிற லேண்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறதுனால முன்னாடி இங்கே வந்து பேசுகிறது கேட்கல. ஸோ கொஞ்சம் இது முக்கியமான பாடம், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பேசாமல் இருங்க. அதே மாதிரி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஒரு லேண்ட் இஷ்யூஸ் இருக்கும். அது ஒன்று கேஸில் நடந்துகிட்ருக்கும், இல்லைனா அது ரொம்ப வாய்தா மாதிரி ரொம்ப பெருசாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இருக்குங்களா? நன்றிங்க. இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் சொந்த ரிசர்ச் பண்ணி எடுத்தது தாங்க. இதெல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது. மேடம் ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப நன்றி. ஆமாம். சரி, இதெல்லாமே ஐயா கிட்ட வந்து கற்றுக்கிட்டு தாங்க. இது பிரபஞ்சம். இது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜென்மத்தோட விதி இதான் அவங்களுக்கு கொடுப்பன அவங்க பலன். இது அடுத்து அவங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அவங்க கூடவே இருக்கிறது இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பலன், ரொம்ப ஒரு பலம். அது இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த பிரச்சனைலாம் இருக்கு, பிரச்சனையோட தான் இருப்போமா, ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம்தான். உங்கள் அம்மாவை கூடவே வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி மேலே நல்லா போயிட்டே இருக்கும். 2வது, உங்கள் குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. குலதெய்வத்தை அடிக்கடி போய் நீங்கள் பாருங்கள், கும்பிடுங்க, விளக்கு போடுங்க, தீபம் ஏற்றி கும்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் பாதியாக குறையும். அண்ட் உங்களுக்கு வளர்ச்சி வந்து வேறு லெவலில் இருக்கும். இது மேஷத்துக்கு. அடுத்து ரிஷபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க எப்போவுமே அவங்கள சுற்றி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப மென்மையான குரல் இருக்கும். அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இருப்பாங்கப்பா, என்ன வாய்ஸுப்பா, ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கவரக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஆள் அவர்.
ஆனால் இன்னும் இவருக்கு வந்து நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கிட்ட பேசும்போது இவர் கொஞ்சம் அளவாக லிமிட்டோடு இருந்துட்டாங்கன்னா இவருக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு 4-5 பேர் இவங்க இருக்காங்கன்னா, பெண்கள் யாருன்னா வந்தாங்கன்னா இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இது இவர், ஏன்னா கிறிஸ்டர் இதில் தானே பிறந்திருக்காரு. அதனால் இவங்களை ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அதனால் பெண்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் லிமிட்டாக இருந்துட்டாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்களோட துணை ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களோட மனைவியாக இருந்தாங்களா அவங்களோட கணவன், இவங்க துணை பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் ஒரு கௌரவமான இடத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. ஊரில் போய் அவங்க பேரை சொன்னீங்கன்னா, ஆமாம் அவர் ரொம்ப சூப்பரான ஆளுப்பா, ரொம்ப தங்கமான மனுஷன், அவங்க குடும்பம் தங்கமான மனுஷன், அப்படியா மேடம், ரொம்ப நன்றி அப்படின்னு ஊரில் ஒரு பெரிய மதிக்கத்தக்க ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கும். இது ரிஷப லக்ன பிறந்தவங்களுக்கு உண்டான கொடுப்பனை வரம். பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய துணையின் ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா கௌரவமான ஒரு குடும்பம் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் துணையை, உங்களுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் மனைவி, இவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு பணவரவு தனவரவு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் நல்லா போயிட்டே இருக்கலாம். உங்கள் துணையை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, மதிப்பு குறையாக பேசாதீங்க, நல்லா அனுசரித்து போங்க. அப்புறம் அம்மாவை கூட வச்சு நல்லா பார்த்துக்கிட்டா ஓகே. அம்மாவை கைவிடாதீங்க, அம்மா துணை 2 பேரும் மட்டும் போதும். அடுத்து மிதுனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலிங்க. இவங்க வீட்டில் இருக்கிறத விட வெளியில் தான் நிறைய இருப்பாங்க, ரொம்ப சுற்றிட்டே இருப்பாங்க. அது கோயில் குளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய குரூப்பில் இருப்பாங்க. ஒரு 10, 20, 30 குரூப்பில் இருப்பாங்க. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40 குரூப்பில் இருப்பாங்க. எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணுவாங்க. நிறைய கோயில் குளம் நல்லா சுற்றிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தலைவலி, உடம்பு பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா ஹாஸ்பிட்டல் போகிறத விட எங்கன்னா சினிமா தேட்டரு இல்லை பார்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். ஏன்னா இவங்களுக்கு வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்படி. அதே மாதிரி இவங்க மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும். அது குடும்பத்தை எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஒரு அதிகமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இவங்க அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜை கடந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய லைஃப் பீரியட் வந்து இவங்க லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த பீரியடில் மட்டும் இவங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒருத்தங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தாங்க ஒரு வருஷம். அதுக்கப்புறம் இப்போ ஒன்றா இருந்து சூப்பராக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகள் இருக்குது. இது ஒரு சொந்த அனுபவத்தில் சொல்கிறாங்க. இன்னொன்று, இவங்களுக்கு என்ன பண்ணால் இவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா அண்ட் அதே மாதிரி இவர் கட்டிய கணவன், இவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிட்டாலே இவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா சூப்பராக இருப்பாங்க. அடுத்து கடகம் தாங்க இருக்கிறதுல தாய் உள்ளம். இவர்கிட்ட போயிட்டு எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவமாக இதுவாக கேட்டிங்கன்னா உடனே பண்ணிடுவாங்க, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தன்னை பற்றி யோசிக்கிறத விட தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவனுக்கு என்ன சமைக்கலாம், இவனுக்கு உடம்பு எப்படி இருக்குது, தான் குடும்பத்தை எப்படி அடுத்தது கொண்டு போகலான்னு யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி கடக லக்னத்தில் பிறந்தவங்க டிஃபால்ட்டாக தன்னை விட மற்றவங்களை பற்றி தான் நிறைய யோசிப்பாங்க. அதை வந்து நீங்கள் அது நெகட்டிவாக எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது அவங்களோட இயல்பு, அது அவங்களோட குணாதிசயம். நீங்கள் என்ன பண்ணணும்னா மற்றவங்களை பற்றி நிறைய யோசிக்கிறீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களை நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குங்க. வெளியே போகிறதாகட்டும், உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்றதாகட்டும், இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்மம் பார்த்தீங்கன்னா, சிங்கம் எப்போவுமே சிங்கிளாக தான் வரும். இவங்க எப்போவுமே எது பண்ணாலும் தன்னிச்சு தெரியும். அதே மாதிரி தனியாக இருக்கணும் தான் இது பண்ணுவாங்க. எது பண்ணாலும் இப்போது இங்கே 100 பேர் இருக்கோன்னா அவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. அந்த மாதிரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கடி செல்ஃபோன் மாற்றுவாங்க. இல்லைனா இவங்க செல்ஃபோன் அடிக்கடி சார்ஜ் டவுன் ஆகும். அடிக்கடி சார்ஜ் போட்டே இருப்பாங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பாருங்கள். 2வது, இவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் ஹெல்ப் கேட்குறத விட்டுட்டு ஜஸ்ட் அவங்கள புகழுங்க. சார், உங்களை மாதிரி யாருமே இல்லை உலகத்தில், இதை உங்களை தவிர யாருமே பண்ண முடியாது, கரெக்டுங்களா, உங்களால் மட்டும்தான் சார் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தவனை பக்கத்தில் வச்சு செய்யறது பார்த்துருக்கீங்களா? சொல்லி கொடுத்தத பக்கத்தில் வச்சு செய்வாங்கல்ல, அது இப்படி தான். செய்யறது ஒரு ஆள், ரசிக்கிறதுக்கு 2 பேர். ஆமாங்க, இது சிம்ம லக்னம் பிறந்தவங்களோட ரொம்ப இயல்பு. இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவல் போகணுன்னா உங்கள் அப்பாவை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடங்கள் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அப்பாவை நீங்கள் ஏதாவது வெளியில் கூப்பிட்டு போங்க, இல்லை அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திங்கன்னா உங்கள் பிரச்சனை கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு பலமே உங்கள் அப்பா தான். அடுத்து
கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இவங்கள மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது. ஆனால் அதை அவங்க வெளியே காமிச்சிக்கூடாது. அதை அவங்க வெளியே காமிச்சிக்காம அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இயல்பாகவே சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டு. அவங்க வெளியில் போயிட்டு யாருன்னா ஏதாவது பிரச்சனைனா உடனே அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நம்ம சமுத்திரக்கனி மாதிரி நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. அது அவங்களுக்கே பிரச்சனையாக வந்துடும். என்ன பண்ணுன்னா யாராவது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் கேட்டால் மட்டும் இவங்க உபதேசம் கொடுத்தாங்கன்னா இவங்க உபதேசம்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் அதை வந்து இவங்க ரொம்ப விரயம் பண்ணக்கூடாது. அண்ட் இதை வந்து இவங்க லிமிட்டாக பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர். இது இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடிக்கடி சண்டை வரும். ஸோ அது மட்டும் இவங்க பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், இவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் போகணுன்னா இவங்க அமைதியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, குடும்பத்தில் 4 பேருக்குள்ளே ஏதாவது இவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பேரோட சேர்ந்து ஒன்றா ஆலோசி பேசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2-3 பேரோட பேசி எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து துலாம். துலாம் பார்த்தீங்கன்னா நீதிமான்ங்க. இவரை மாதிரி கரெக்டாக நீதிமானாக இருக்கிறது யாருமே கிடையாது. இது இப்படி தான் இருக்கணும் ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோடு அப்படியே கரெக்டாக போடுவாங்க. நம்மளால போட முடியாது. நீங்கள் நோட்டு பண்ண வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோடு போட்டு பாருங்கள், கொஞ்சம் தள்ளி தான் போவோம். ஆனால் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு கோடு போட்டாங்கன்னா அதுக்கு மேலே எத்தனை கோடுலாம் போடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான ஆள். எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது அவங்களோட இயல்பு. அது நீங்கள் உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதெல்லாம் பிடிக்காது, கடன் வாங்கணும்னு நினைக்க மாட்டேங்க. ஆனால் நீங்கள் லைஃப்லாம் ஏதாவது கொஞ்சமாக ஏதாவது இஎம்ஐ கட்டிகிட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஏதோ டிவி வாங்க, ஃப்ரிட்ஜு வாங்க, இஎம்ஐ கட்டுங்க. அப்படி இல்லைன்னா யார்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட காசு வாங்கிட்டு மாதம் மாதம் ஏதோ இஎம்ஐ கட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோய் இல்லை எதிரி அந்த மாதிரி. ஸோ நோய் வந்து டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறதை விட தெரிஞ்சவங்ககிட்ட கடமைகளை இஎம்ஐ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், துலா லக்னத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நம்பி தான் எல்லாமே இருக்கும். அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா தான் வந்து ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் இருப்பாங்க. எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளத்தில் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை வாங்கி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களோட கொடுப்பனை உங்களோட பலமே வந்து உங்களோட அம்மா தாங்க. இது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து விருச்சகம். விருச்சகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவே அதுக்கு எடுத்துக்காட்டு தான். இவங்கள மாதிரி ஒரு கடின உழைப்பாளி யாருமே கிடையாது. நம்மளாம் வேர்வை சிந்தி தான் உழைப்போம். ஆனால் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க வேர்வை ரத்தம் சிந்தி கூட உழைப்பாங்க. அது மாற்றவே முடியாது. அது அவங்களோட இயல்பு தான். இவங்க குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உயிரை கொடுத்து கூட ஏதாவது விஷயம் பண்ணோன்னா அதை பண்ணுவாங்க. அடுத்து இவங்க தன் சுயமுயற்சியை தான் மேலே வருவாங்க. பார்த்தீங்கன்னா மற்றவங்க சப்போர்ட் பெருசாக இவங்களுக்கு இருக்காது. ஒரு தன்னிலை வேலை செஞ்சு சுய முயற்சியில் மேலே வருவாங்க. அண்ட் இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான குடும்பமாக இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மங்களகரமாக இருக்கும். ஸோ இது வந்து விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களோட இது இயல்பு. ஸோ ஐயாவே அதுக்கு எடுத்துக்காட்டு தான். ஸோ ஐயா வீட்டுக்குள்ளே போனாலே நமக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும். இதே மாதிரி நான் 2-3 பேர் விருச்சக லக்னம் பிறந்தவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அது அவங்க வீட்டில் ஒன்று சொந்தமாக கோயில் வச்சுருக்காங்க கீழே, இல்லைன்னா அங்கே கோயில் ஏதாவது வேலை செய்கிறவங்க. இந்த மாதிரி இது கரெக்டாக எனக்கு ரிலேட் ஆகுது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்கன்னா அப்பப்போ நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, டைமுக்கு தூங்குங்க, சாப்பிடுங்க, எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். அடுத்து தனுசு லக்னம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு இவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இவங்க வேலைக்கும் போவாங்க, சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் அது எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் நினச்சிட்டே இருப்பாங்க. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு தனுசு லக்னக்காரங்க நினச்சிட்டு அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இவங்களுக்கு வரக்கூடிய துணை பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தால் கணவர், இல்லை கணவனாக இருந்தால் அவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து எதையும் பற்றி டோன்ட் கேர். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரியஸாக இது இப்படி பண்ணணும், இது நம்ம அடுத்து இதை பண்ணலாமா கேட்கும்போது பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. இது என் மனைவி தனுசு லக்னம். ஸோ அவங்க மனைவி நான் வந்து அதெல்லாம் பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை, இது சொல்யூஷன் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட சொந்த அனுபவங்க. இது அவங்க வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன தான் பண்ணாலும் ஏதாவது ஒன்று அங்கங்கே இப்போது பெட்ரூம் ஆகட்டும் இல்லை ஹாலாக இருக்கட்டும் ஃபுல் எஃபர்ட் போட்டு நீட் பண்ணுவாங்க. ஆனால் 2-3 நாளில் வந்து மறுபடியும் ஏதாவது அழுக்கு சேர்ந்துடும். இது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. இது இந்த ஜென்மத்தில் அவங்க வாங்கிட்டு வந்தால் வராது. இது அவங்க பிரபஞ்சம் நியதி. இவங்க பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணால் அது பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் இல்லை வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகலான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்கள நம்பி அவங்க குடும்பம் இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா
இவங்க வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலில் நல்லா போகலாம். ஸோ மெயினாக இவங்க குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணி தன் குடும்பத்தை எப்படி அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு இவங்க ப்ரைமரியாக யோசிச்சுட்டு போகணுங்க. அடுத்து மகரம். மகரம் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த 12 பாவ இதில் மகர லக்னம் தாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வரக்கூடிய துணை வந்து அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க. அவங்க அம்மாவோட கேரக்டர் அப்படியே இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு எடுத்துக்காட்டு நான் மகர லக்னம் தான். அதுவும் உங்களுக்கு சந்திரன் வந்து உச்சமாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு சுட சுட கிடைக்கும். காலையில் ஏதோ ஒரு டிஃபன் கிடைக்கும், மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு புது குழம்பு, நைட்டுக்கு வேறு டிஃபனு. உங்களுக்கு 3 வேளையும் சுட சுட சாப்பாடு கிடைக்கும். காலையில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸு ஏதாவது ஒன்று உங்களுக்கு சாப்பாடு சூப்பராக கிடச்சிட்டே இருக்கும். உங்கள் அம்மா எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் இல்லை கணவர் உங்களை வந்து சூப்பராக பார்த்துப்பாரு. இது மகர லக்னம் பிறந்தவங்களுக்கு வாங்கிட்டு வந்த வரம். பாருங்க, அதான் கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க. அதுதான், ஏன்னா நான் மகர லக்னம், இது என்னோட சொந்த அனுபவம். நான் இன்னொருக்கிட்டையும் செக் பண்ணிட்டேன், இதே மாதிரி தாங்க இருக்குது. அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 2 விஷயம் தாங்க. அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மா, இவங்க 2 பேரையும் இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும், இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலே போவாங்க. அதுக்கு பெஸ்ட்டு எடுத்துக்காட்டே நான் தான். நான் இப்போ எங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறேன், ஒய்ஃபும் என்ன கேட்கணும் நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ லைஃப்பில் நாங்கள் ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டோம். எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்போ எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. நாங்கள் அப்படியே பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போனோம் எல்லாத்தையும். இந்த பக்கமும் குத்து வாங்கினா அந்த பக்கமும் குத்து வாங்கிட்டு இல்லைங்க, சமாளிச்சு தானே ஆகணும். 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அதாங்க பழகிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து கும்ப லக்னம். கும்ப லக்னம் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் யாருன்னா ஜாதகம் பக்கம் வந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கீங்களா, லவ் மேரேஜா சார்? பார்த்தீங்களா, அவ்வளோதான். உங்கள் ஜாதகம் பார்க்க வராங்க, கல்யாண வயசு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும், அவங்க சக்ஸஸ் தான் ஆகும். அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்கிறீங்க, கண்ணை மூட்டை நீங்கள் சொல்லிடலாம். இந்த கும்ப லக்னத்துக்கு இந்த கலியுகத்தில் இந்த ஜென்மத்தில் அவங்க வாங்கிட்டு வந்தால் வரோம். அப்படி நல்ல ஒரு ஜாலியான லைஃப் தான் அவங்களுக்கு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க அம்மாவுக்காக ஏதாவது கடன் வாங்குவாங்க, இல்லை வீட்டு கட்டணும், இல்லை வீட்டு இடித்து கட்டணுன்றதுக்காக கடன் வாங்கி இது பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வரும். தலையில் அடிபடுறது, இல்லை கீழே விழுறது, இல்லை உடம்புல ஏதாவது உபாதைகள் வர்றது, இதுக்காக அவங்க கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுவாங்க. இது இந்த ஜென்மத்தில் இது அவங்க பண்ணக்கூடிய கர்மாவோட வினை. இது கும்பலில் பண்ணக்கூடிய இது. சரி, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பிரச்சனை இருக்குது, தீர்வுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொடுப்பனை இல்லை இதுவாக இருக்கிறது உங்கள் அப்பா தான். இல்லை அப்பா இல்லை அப்படின்னீங்கன்னா உங்கள் மாமனார் இருந்தால் பாருங்கள், அப்பா ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இல்லை தான் வாங்கி கொடுத்து வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் நல்லா குறையும். கடைசி லாஸ்ட் நாட் லீஸ்ட் மீன லக்னம் பிறந்தவங்க உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு உங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியில் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு கிளம்பி போயிடுங்க. அது போயிட்டீங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊரில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. 2 விஷயந்தான். ஒன்று, பணம் நல்லா இருந்துச்சுன்னா குடும்பத்தில் ஏதாவது குறை இருக்கும், குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்கும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாவத்தில் ஒரு லக்னமாக பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு பலன். இது ஐயா சொல்லி கொடுத்த சூட்சமாக வச்சு எடுத்து நான் சொந்தமாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். என்னோட மொபைல் நம்பர் 8870400251, வசந்த், சென்னையிலேருந்து. ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட விஷயங்களை அவருக்குண்டான பாணியில் எல்லாத்தையும் யோசித்து பார்த்து அதை ஆய்வு பண்ணி, ஸோ மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். ஸோ வசந்த் அவர்கள் அம்மா பேரை கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. ஜோதிடத்துறையில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்றதில் இன்னும் அடுத்த லெவலாக போவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் பேசுகிறது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்கிறத வச்சு நம்ம ஒரு தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அற்புதமான ஒரு ஃப்யூச்சர்
வசந்த் அவர்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு நன்றி பாராட்டி இந்த நேரத்தில் ஒரு பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.